ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் வேர் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ இது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசோகா அல்வா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிறோம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கிறோம். வறுத்தோடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். மாற்றிட்டு அதை நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் 2 விசில் கொடுக்கணும். வந்ததுக்கப்புறம் மத்துக்கட்டையில் வச்சு நம்ம நல்லா அதை மசிச்சுக்கிறோம். மசிச்சுட்டு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை எடுத்துகிட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். நெய்யில் வறுத்துட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு இல்லை நம்மள்ட்ட நல்லா நம்ம மைதா மாவை எடுத்து நம்ம நெய்யில் வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு அதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். நல்லா கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு அதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் சர்க்கரை அளவுக்கு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. நல்லா கைவிடாமல் எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். வறுத்து வச்சு முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணிட்டு நெய் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் நம்ம அசோகா அல்வா ரெடி.